இந்த சிவதனுசை உடைத்து என்னை மனம் முடித்து எவ்வித குறை எல்லாமே வாழ்ந்து வந்தோமே. அப்ப இது என்னுடைய மாமியாரின் வார்த்தை கேட்டு பரதன் நாடாள வேண்டும், ராமர் காடாள வேண்டும் என்ற வார்த்தை உரைத்தார். அப்படி உரைத்த உடனே என்னுடைய சுவாமி மறு உரு தரித்து காரகத்திற்கு சென்றார். அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? என்னுடைய சுவாமி காட்டிற்கால் வீட்டு இந்த பாவி நாட்டிலே நிம்மதியாக இருக்க முடியும். பதிப்போதும் இருந்தால் இந்த பாவத்தை சொந்தவிட்டு என்னுடைய சுவாமியுடன் நானும் வந்தேனே. நாங்கள் இருவரை வருவதை பார்த்து என்னுடைய மைத்துடன் லட்சுமணனும் கூட வந்தார்கள். அப்ப இது வரும் பொழுது இந்த பண்டக சாலைகளை ஒரு இடத்தை அமைத்து எவ்வித குறையில்லாமல் இருந்து வந்தோம். அப்பொழுது ஒரு மானை ஒன்றை பார்த்து அந்த மானினால் வந்த விடைத்தாள். காட்டில் மானை கண்டாசை நான் கண்ணி நான் கேட்டேனே. காட்டில் மானை கண்டதி நான் கண்ணி நான் கேட்டேனே. காட்டில் மானை கண்டாசை நான் கண்ணி நான் கேட்டேனே. கண்ணி நான் கேட்டேனே. உயிர் மன்னரை விட்டேனே. காட்டில் மானை கண்டதி நான் கண்ணி நான் கேட்டேனே. கண்ணி நான் கேட்டேனே. என் மன்னனை விட்டேனே. காட்டில் மானை கண்டதி நான் கண்ணி நான் கேட்டேனே. ஜெகநாத என்னை பிரிந்து எங்கு அலைந்தாரோ. ஜெகநாத என்னை பிரிந்து எங்கு அலைந்தாரோ. அவ எங்கு அலைந்தாரோ. சாமி என்ன நினைத்தாரோ. காட்டில் மானை கண்டதி நான் கண்ணி நான் கேட்டேனே. கண்ணி நான் கேட்டேனே. என் மன்னனை விட்டேனே. காட்டில் மானை கண்டத நான் கண்ணி நான் கேட்டேனே. என்னுடைய மைத்துனர் அப்பொழுதே உரைத்தார். அந்த மானை பார்க்கும் பொழுது பொய்மானாக தோன்றுகின்றது அண்ணி. அந்த மான் மீது ஆசை கொள்ள வேண்டாம் என்று உரைத்தார். இல்லை அவர் உரைத்த மொழி காட்டில் மானை கண்டதி நான் கண்ணி நான் கேட்டேனே. கண்ணி நான் கேட்டேனே. என் மன்னனை விட்டேனே. காட்டில் மானை கண்டதி நான் கண்ணி நான் கேட்டேனே. இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த ராவணன் வந்து என்னை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். இப்படி துணை இல்லாமல் இந்த பாவி நான் தனியாக நின்று விட்டேன். என்னை பார்த்தவன் என்னுடைய சுவாமி என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? உரித்தத்தை மறந்தாரா? அல்லும் பகலும் இந்த சீதை நினைவார். என் சாமி துடிக்கின்றார். ஆற்றுவாயிலை எதை தேற்றுவாரில்லை. ஆற்றுவாரில்லை
சொந்த வீட்டில் சொந்த வீட்டில் இருயற்றையன் சொன்னதை தவிர்த்திட்டேனே. சொந்த வீட்டில் இருக்கையன் அந்த கதிக்கு ஆளும் மாடே அந்த கதிக்கு ஆளும் மாடே கொண்டு வந்தானே பாவி பாவி மாற்றுவாரில்லை ஏற்றுவாரில்லை. இப்படி நான் சோகமாக இருக்கும் பொழுது விபீஷணனுடைய மகள் இருக்கின்றார் திருச்சடை அம்மையார். அனிதினமும் என்னை வந்து பார்ப்பார். மனதிற்கு ஆறுதலாக ஓரிரு வார்த்தை கூறுவார். அவர் மட்டும் இல்லாவிட்டால் இந்த அசோகவனத்தில் என்னால் உயிரோடு இருக்க முடியாது. அதிலும் பகலும் ஆண்டவனை நினைத்து நான் மடிந்து போவதே உண்மையாக இருக்கும். இன்றும் வருவாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அம்மா, எப்போதுமே இப்படி அழுது கொண்டிருக்கின்றீர்களே, பசியோடு இருக்கின்றீர்கள். உனக்காக இந்த மாத்தையா காய்களை கொண்டு வந்திருக்கின்றேன். சாப்பிடுங்கள் அம்மா. இந்த பழத்தை புசித்து நான் உயிர் வாழ்வாக? என்னுடைய கணவர் எங்கே உண்டாரா உறங்கினாரா ஒன்றுமே தெரியவில்லையே. நான் மட்டும் அவர் இல்லாமல் எப்படி அம்மா பழத்தை உண்பது? அம்மா, நீங்கள் இல்லாவிட்டால் இந்த பாவி எப்பொழுது நான் இறந்து போயிருப்பேன். எனக்கு துணை நீதானே தாயே. அம்மா, சாப்பிடுங்கள் அம்மா. அன்னையும் துணையும் நீயே. இணையாதரிப்பேன் அம்மா. கண்ணீரை போற்றி எங்கள் நாதரை காண்பது போ நாதனை காண்பது எப்போ அம்மா அம்மா. என்னுடைய சுவாமி முகத்தை நான் பார்ப்பது எப்பொழுது அம்மா? அம்மா தீரி சடையே கேளாய் அம்மா திரு சதகே கேளாய் அழகின்றேன் இலங்கைதனில். அம்மா தீரி சடையே கேளாய் அலைந்தே அம்மா திரு சதகே கேளாய் அழகின்றேன் இலங்கைதனில். எனக்கு ஆறுதலாக நீ இல்லாவிட்டால் இந்த பாவி நான் என்ன செய்வேன்? ஏதோ சொல்ல வருகிறீர்கள், என்ன தாய்? அம்மா, இந்த மாத்தையா இன்று நான் ஒரு கலங்கத்தின் அம்மா. இதுதாயா? ஆமா. என்ன கனவு தாய்? என்ன கனவு தெரியுமா? இந்த தென்னிலங்கையை உன் சாப்பிடுவதாகவும், உன்னை சிறைமிட்டு செல்வதாகவும் கனவு கண்டேன் அம்மா. அம்மா, பத்தினி பெண்கள் கண்ட பிறக்கும் என்று உழைப்பார்கள். என்னுடைய சுவாமி இந்த இலங்கைக்கு வருவதாகவும் அந்த ராவணனை அழித்து என்னை இந்த இடத்திலிருந்து சிறைமிட்டு செல்வதாகவும் கனவு கண்டேன். அவ்வளவுதான் அம்மா. மனதிற்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை போன்ற அழகை நான் இதுவரையிலும் கண்டதில்லை. அட ராவணா, விலகிடடா ராவணனே விவாதை சொல்லாதே. விலகிடடா ராவணனே விவாதை சொல்லாதே. அழியுமடா உன்னாயுள்
ஆணவத்தால் பேசுகின்றாயா அழகடலே சிறையெடுத்து எத்தனையோ நாட்கள் உருண்டோடி விட்டது. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உன்னுடைய அனுமதி அல்லாமல் உன் மீது என்னுடைய நிழல் கூட படக்கூடாது என்று விலகியே நிற்கின்றேன். உன்னுடைய விருப்பத்தோடு என்னுடைய மனைவி இருக்கின்றாரே மண்டோதரி, பேரழகு படைத்தவள். இதனால் வரைக்கும் அவளை தவிர மற்றொரு பெண்ணை நான் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. அப்படி இருக்க உன்னை பார்த்தவுடன் என்னுடைய மனதை பறிகொடுத்தேன். மனைவியை மறந்து மனதார உன்னை நினைத்தேன். உன்னை மனைவியாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்தால் அதோ அந்த பந்தக சாலையோடு பேர்த்தெடுத்துக் கொண்டு வந்து என்னுடைய நாடு இந்த சென்னைக்கு உன்னுடன் மனைவி தனியாக இருக்கும் பொழுது வேறு யாராவது ஒருவன் வந்து இந்த மாதிரி வசமுறை பேசினார்கள். வேறு ஒருவன் மனைவியை சிறை கொண்டு வந்து இப்பேற்பட்ட தவறான வார்த்தை உரைக்கின்றாய். நீ எல்லாம் தமிழுக்கு பல தொண்டுகள் செய்தவன். தமிழ் தாய் திருமகனா மனம் என்பதே கிடையாது. பாதத்தை பணிந்து உனக்கு பாதத்தை நான் பணிய வேண்டுமா? தென்னலங்கை வேந்தன் 10 தலை 20 இடம் படைத்தவன் இந்த தென்னலங்கை வேந்தன். நான் சொல்வதற்கு ஆண்டாண்டு காலம் அழுது விரண்டாலும் ஆண்டோர்கள் திரும்ப போவது கிடையாது. அதை போல என் நிலத்தில் சிக்கிய எத்தனை ஆண்டு காலம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாலும் நீ விளத்தை விட்டு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. என் நிலத்தில் இருந்து நீ தப்பித்து செல்ல முடியாது. அதையால் என்னுடைய இச்சைக்கு நீ இறங்கி வர வேண்டும். போனாலும்